சாலை பாதுகாப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, சாலைக்கான பாதுகாப்பு அல்ல, சாலையில் பயணிக்கக்கூடிய பயணிகள், நடந்து போற மனிதர்ல இருந்து, கால்நடைகள் போறது, கால்நடைகள்ல இருந்து, சைக்கிள் ஓட்டுறதுல இருந்து, பைக் ஓட்டுறதுல இருந்து, கார் ஓட்டுறதுல இருந்து, லாரி ஓட்டுறதுல இருந்து, பஸ் ஓட்டுறதுல இருந்து எல்லாருக்குமே தன்னுடைய பாதுகாப்பு உறுதி பண்ணி தான் இயக்கும் போது, தான் நடக்கும் போது, தான் சாலையில் பயணிக்கும் போது தன்னால் மற்ற நபருக்கு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தா வண்ணம் நம்மோட இடையூறுகள்னால அவங்க எவ்வளவு குடும்பங்கள் இடையூறு ஏற்படுது. அந்த வாகனம் வாங்கி அவர் சாலைக்கு வர்றதுக்கு 2 தலைமுறை அவர் கஷ்டப்பட்டு மேல வந்திருப்பாரு. அதை சிறப்பா செயல்படுத்தி தன்னோட குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒருத்தர் தவறான முறையிலோ இல்ல இவரே தவறா போயோ இல்ல அடுத்த நபர் தவறா வந்து இவர் மேல ஒரு இடிபாடு ஏற்பட்டா இழப்பு 2 பேருக்கும் தான். அப்ப தவறு செஞ்சவராலே இழப்பு, தவறு செய்யாத நபருக்கு ஏற்படும் போது அந்த குடும்பத்துல அவர் இல்லாமலோ இல்ல அவருக்கு நடக்க முடியாத சூழ்நிலையோ சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை ஆகும் போது 2 தலைமுறையா உயர்த்தினாங்க. உயர்வு பரமபதம் மாதிரி கீழே வந்துக்கும் சரி, எந்த ஒரு உணர்ச்சிக்கும் சரி, எந்த ஒரு இதுக்கும் சரி, நம்ம முக்கியமா என்ன வேணும்? பெரியவங்க சொன்ன மாதிரி அரிது மாநிலராக இருந்தது அதனிடம் அரிது கூன் குருடு செவிடு பேரு நீக்கி பிறந்தலை. குருடு 2வது இடத்துல வந்து நம்மளோட பார்வைதான் எல்லாத்தையும், எல்லா விதத்துக்கும் நம்ம பார்வை சரி, எல்லாமே எல்லா நேரத்துல எல்லாமே சரியா இருக்கும். டெய்லி லைட்ஸ பார்த்து அவங்களோட பார்வையில குறைபாடுகள் ஏற்படும். அதனால நான் நேற்று ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தானே என்னோட பார்வையை செக் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் பாத்துக்கணுமா அப்படின்ற எண்ணம் எப்பவும் இல்லை. எப்ப ஒரு தூசு அடிச்சு கண்ணுல இருந்தா கூட 1 வாரத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள நமக்கு பிரச்சனைகள்லாம் உருவாகும் இல்லையா? அதனால நம்ம கண்களை நல்லபடியா பார்த்து, நம்ம கண்கள் மூலியமா வரக்கூடிய உணர்ச்சிகளை நல்லபடியா உருவாகி அதை நல்ல முறையா செயல்படுத்தி நம்ம எந்த சூழ்நிலையிலும் எங்கும் யாருக்கும் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தாமல் நம் வாகனத்தை இயக்குவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு அத்தனை பேரும் சிறப்பா செயல்படணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி.